மாப்பிள்ளை எப்படியா கவனிப்ப? அவரு விருந்தாளி. நீ ஒரு வேலை பண்ணு, நீ தள்ளி போ, நேஹா பாத்துப்பா. நேஹா போ, போய் கவனி. நான் பாத்துக்கிறேன். ஆனா இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். இப்ப வா. இம்பார்ட்டன்ட் நேஹா, வெரி இம்பார்ட்டன்ட். சித்தி நான் என்ன செய்ய? ஷாலு நீ கண்டினியூ பண்ணு. வாஷ்ரூம்ல இருந்து நேஹா வர ரொம்ப நேரம் ஆகும். நீயே அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிடு. பண்ணுவா. நீயே பாத்துக்க. கைய காட்டு. என் கைய விடு. ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? இப்படியா ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க? நீ வேணும்னே தானே அமைக்க விட்ட, எனக்கு தெரியும். ஒழுங்கா உண்மையை சொல்லு. கரெக்டா? ஆமா, வேணும்னே பண்ணு. நீ சித்திய ரொம்ப பாராட்டினல்ல. அவங்க நல்லவங்க இல்ல. பல்வேந்தர் அவங்களாலதான் வந்து டிஸ்டர்ப் பண்றான் அக்காவை. இன்னும் அக்காவை விடாம டிஸ்டர்ப் பண்றான். அதோட உன்னை இப்படி அடிச்சு போட்டிருக்கான்ல, இதெல்லாம் சரியா? அவங்க கெட்டவங்க எனக்கு தெரியும். அவங்க ஒரு கோளாறு. ஆனா என்ன பண்றது ஷாலு? நான் உங்க வீட்ல இருக்கும்போது அவங்கள பத்தி நல்ல விதமா தான் பேச முடியும். புரியுதுல? எது பாயிண்ட்? கரெக்டா? அது பாணி தான் உண்மையிலே ரியல் கேர்ள். ரொம்ப பிரேவானவ. லக்ஷ்மி அன்னைக்கு அப்புறம் நேரா பாணி பேர் தான் வாயில வருது. நடுவுல இருக்கிறது வேஸ்ட். ட்ரெஸ்ஸிங் பண்ணு. கம் ஆன், கம் ஆன். முதல்ல ஒரு டேப் எடுத்து வாயை மூடுற. முதல்ல இங்க போடு. கம் ஆன். சரி சரி. என்னை கண்டதும் ஏன் நீ ஒழுகிறாய்? டோரா போரா மலை சென்றாலும் துரத்தி வருவேனே. உன்னை நீங்கி நான் எங்கே செல்வது? உன்னுள்ளங்கையில் ரேகைக்குள்ளே ஒளிந்து கொள்வேனே. வரவே இல்லை உறக்கம், அதற்கும் இல்லை இரக்கம். இமைகள் ஒன்றாக எப்போதும் சேராமல் இடையில் நின்றாயே. இதுதான் என்ன இது? இந்த துணியெல்லாம் எடுத்துட்டு எங்க கிளம்புற? உன் சித்தி வீட்டுக்கு போறியா? ஆயுஷ பாக்க? இல்லையே, ஆயுஷ் தான் அங்க நல்லா இருக்கா இல்லையா? நான் அங்க போவேன். அப்ப எங்க போற? எங்க போனாலும் உன் கூட நான் வருவேன். இல்ல ரிஷி, நீ வேண்டாம். ஏன்? நீ என்ன சூப்பர் உமனா? எதுக்கு உனக்கு அவ்வளவு கான்ஃபிடன்ஸ்? நீ என்ன அவ்வளவு பிரேவா என்ன? என்ன இப்போ இதுல எங்க பிரேவ் அதெல்லாம் வந்தது? நான் இப்ப போற இடத்துக்கு நீ வர வேண்டாம். அப்படியா? நீ போற இடத்துக்கு நான் வரக்கூடாதா? அப்படிப்பட்ட ரொம்ப முக்கியமான இடமா என்ன அது? நான் உன் கூட வருவேன், அவ்வளவுதான். நீ வரவும் முடியாது. ஏன் வர முடியாது? நான் வருவேன். ரிஷி, நீ அங்கெல்லாம் வர முடியாது. ஏன்னா நான் எங்க போறேனா அங்க நீ வர முடியாது. நானும் அதையே தான் சொல்றேன். அது என்ன அப்படிப்பட்ட இடம்? நான் வர முடியாத இடம். நீ போலாம், ஆனா நான் மட்டும் வர முடியாது. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் கண்டிப்பா உன் கூட வருவேன். முடியாதுன்னு சொல்லியாச்சுல. நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டியா? புருஷனை போய் வேண்டான்னு சொல்ற? சரி, நீ எங்க போறன்னு என்கிட்ட சொல்லாத வரைக்கும் நான் இந்த ட்ரெஸ்ஸை உன்கிட்ட திருப்பி கொடுக்கவே மாட்டேன். சரி, உன்னோட இஷ்டம் தான். நீயே வச்சுக்க. நான் வேற புடவை எடுத்துக்கிறேன். ஓ, அதை எடுத்துட்டியா? ஏய் ரிஷி, என்ன? ஒண்ணும் இல்ல. நீ ஒரு வேலை பண்ண. இந்தா இந்தா இந்தா, இது எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ. ஆனாலும் நான் போற இடத்துக்கு நீ கண்டிப்பா வரவே கூடாது. நீ ஏன் இப்படி அடம்பிடிக்கிற? ரொம்ப தான் பண்ற. நான் கண்டிப்பா உன் கூட வருவேன். நீ வேணா பாரு. பார்க்கலாம். நான் வரக்கூடாதுன்னா நீயும் போக கூடாது. போ. ரொம்ப அடம் பிடிக்கிற ரிஷி.
திரும்பவும் என்ன கூட கூட்டிட்டு போக மாட்டியா? மாட்டேன். அதோட இப்போ அப்படி என்னதான் ஆச்சு? உன்னோட இதய துடிப்பு என்கிட்ட என்னமோ சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு? நீ எப்பவும் என் பக்கத்திலே இருக்க விரும்புற. நானும் உன்னோட இதய துடிப்பை கேட்டேன். ரியலி நைஸ். என்னோட இதய துடிப்பு என்ன சொல்லுச்சு? இதேதான் சொல்லுச்சு, இந்த பொண்ண போக விடாதன்னு. அதோட அவ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு. அதனால நான் தனியா போறேன். என்னை விட்டு விலகி போய் சந்தோஷமா இருப்பியா? ஆ, அப்ப நான் போக விட்டா சந்தோஷமா இருப்பியா? ஆமா என் புருஷனே, ஆமா. ஏன்னா நான் இப்ப குளிக்க போறேன். இதை நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. இத நான் முதல்ல சொல்லிருந்தா சொல்லிருந்தா அப்போ நம்ம இதய துடிப்பு என்ன சொல்லுதுன்னு நம்ம 2 பேருக்குமே தெரிஞ்சிருக்காதுல. என் இதய துடிப்பு இதைத்தான் சொல்லுச்சு. அது லக்ஷ்மி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். உன் இதய துடிப்பு என்கிட்ட ஒன்று சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு? நீ எப்பவும் என் பக்கத்திலே இருக்க விரும்புற. இதே துடிப்பு சரியாதான் சொல்லுச்சு ரிஷி. நீ சரியாதான் கேட்ட. நான் எப்பவுமே உன் கூடவே தான் இருக்க விரும்புறேன். உன் பக்கத்திலே இருக்கணும்னு விரும்புறேன். ஆனா எனக்கு முதல் முறையா என்னோட இதய துடிப்பை நான் கேட்டேன். எந்த இடத்துல அன்பு இருக்கோ அந்த இடத்துலதான் இதய துடிப்பு கேட்குமா? நான் உன்னோட இதய துடிப்பை எப்பவுமே கேட்கிறேன். நீ என்னை எப்பவுமே சந்தோஷமா தான் வச்சுக்கிற. ஆனா என்னோட இதய துடிப்ப முதல் முறையா கேட்டிருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ உனக்கும் உன்னோட மனசுல நான் இருக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா எழுந்துடி. என்னவா? இத பாரு, ஒரு வேலை பண்ணு. நீ வந்து ஆயுஷ்க்கு மஞ்சள் போட்டு ஒரு பால் கொண்டு வா. அவன் வேண்டான்னு சொன்னாலும் நீ உன் ஹேண்டால கொடு, வற்புறுத்தி கொடு. அது காயத்தை குணப்படுத்தும்னு சொல்லு. மாம், இந்த நாட்டுப்புற வேலை எல்லாம் நான் செய்ய மாட்டேன். எனக்கு வெறும் மஞ்சள் ஃபேஸ் பேக் பண்ண தெரியும். மஞ்சள் போட்டு பாலெல்லாம் ஷாலுவா பண்ண சொல்லுங்க. அவட கடவுளே, இத வச்சுக்கிட்டு என்ன செய்ய? நீ ஒரு வேலை பண்ணு. கையில இந்த மாதிரி தண்ணியை எடுத்துக்கிட்டு அதுல குதிச்சு தற்கொலை பண்ணிக்க. அட மைண்ட்லெஸ் போனே. இவ்வளவு நேரம் நான் உனக்கு புரிய வச்சேன். அது உன் மைண்டோட இன்டீரியர்ல போச்சா இல்ல எக்ஸ்டீரியர்ல போயிடுச்சா? ஏய் ஷட் அப் பண்ணு. நான் என்ன சொன்னனோ அத முதல்ல பண்ணிட்டு வா. அண்டர்ஸ்டாண்டிங்? வா. வாங்குறேன்ல. கைய விடுங்க. கோ. வேனிஷ். ஒடியே போயண்டி. சரி, நான் போறேன். அட்லீஸ்ட் நீங்க வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல. நானா?
நான் ஏன் பண்ணணும்? நான் என்ன பைத்தியமா? நான் ஒரு வேலை பண்றேன். நான் போய் பாணி கிட்ட சொல்றேன் எப்படி பண்ணணும்னு. அவ சொல்லி கொடுப்பா. சரியா? என்ன பொண்ணும் பெத்தது ஒண்ணு, அதுவும் ஒரே எஃபெக்டிவ். டிஃபெக்டிவ். கரெக்டா சொன்ன. நீ டிஃபெக்டிவ் தான். வாட்? என்ன நானே டிஃபெக்டிவ்னு சொல்லிக்கிட்டானோ? எனக்கு நிஜமாவே பைத்தியம் பிடிச்சிச்சு. ஓ காட், இவங்க கூட நான் இருந்தேன்னா என்னோட இங்கிலீஷை மறந்துடுவேன். சரி ஓகே, மஞ்சள் போட்டு பாலை கொண்டு வரேன். மஞ்சள் டப்பா எடுத்து அதுல பால். இல்ல இல்ல இல்ல, டம்ளர்ல பால் எடுத்து மஞ்சள் டப்பால இருக்கிற எல்லாத்தையும் கொட்டிடணும். எதுக்கு இப்படி குழம்பி போயிருக்கணும்? அட கடவுளே, கீழே என்ன வைரமா குட்டி கிடக்கு? கீழே பாத்துக்கிட்டு நடக்கிற? அம்மா, அந்த மஞ்சள் பாலம். ஷட் அப் பண்ணு. மஞ்ச பாலம் நான் பாணி கிட்ட சொல்றேன், அவ பண்ணிடுவா. நீ எதுவும் பண்ணாதமா. தாயே உன்னை கெஞ்சி கேக்குறேன், எதுவும் பண்ணாத. இங்க பாரு, ஏதாவது பண்ணி ஆயுஷ கரெக்ட் பண்ண பாரு. சரியா? உன் இன்டீரியர்ல ஏதாவது நுழைஞ்சுதா? சரியான அவுல். நான் மட்டும் எங்களோட அம்மாவா இருந்திருந்தா நீ எழுந்துட்டியா? அப்போ நான் பார்த்தப்போ நல்லா தூங்கிட்டு இருந்த. சும்மா நடிக்கிறியா? நடிக்கிறேனா? நான் எதுக்காக நடிக்கணும்? எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தான் தெரியும். நிஜமாவே தூங்கிட்டு இருந்தேன். ஆனா உன்னால தான் எழுந்தேன். என்னாலயா? ஆ. என்னால நீ எழுந்தியா? ஒயிட் லை. என்ன ஒயிட் லை? ஒயிட் லை அதாவது வெள்ளை பொய், ரொம்பவே பெருசா இருக்கும். எங்க பாரு, நான் ஒன்னும் ஒயிட் கலர், ரெட் கலர், கிரே கலர் போய், நீல போய், பச்சை போயெல்லாம் சொல்லல. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? எனக்காக நீ முழிச்சிட்டு இருந்தா எனக்கு அது தெரியாதா என்ன? உனக்கு தெரியாது, கண்டிப்பா தெரியாது. ஐ சி. அதோட என்கிட்ட ஆதாரம் இருக்கு. ஆதாரம் காட்டட்டுமா? தாராளமா நீ காட்டு. அப்போ இந்த வெள்ளை போய் எப்படி உண்மையாகுதுன்னு நானும் பாக்குறேன். உன் முகத்துல எதுக்கு இவ்ளோ தண்ணி இருக்கு? இந்த தண்ணி எங்க இருந்து வந்துச்சு? மேல இருந்து கொட்டி இருக்காது, உன்னோட முடியில இருந்து. நீ வாஷ்ரூம்ல இருந்து நேரா வந்த, முடி அப்படியே தூக்கி போட்ட இப்படி என் முகத்துக்கு நேரா. அதனால தண்ணி என் முகத்துல தெளிச்சது. உன்னால தான் எழுந்த. இல்ல ரிஷி, நிஜமாவே எனக்கு தெரியாது. பரவாயில்ல, எப்பயோ தெரிஞ்சது. நீ தான் என்னை எழுப்புன. வெள்ள போய் இப்ப நிஜமாயிருச்சு. சாரி. சரி, சாரி எப்படி சொல்லணும்? நீ எப்படி சாரி சொல்லுவ? காதை பிடிச்சு சொல்லணும். கம் ஆன், சொல்லு பார்க்கலாம். சாரி. புடி புடி. என்ன இது? என்னதுன்னா, யாராவது குறும்புத்தனம் பண்ணாங்கன்னா அவங்கள இப்படிதான் அறைவாங்க. ஷாலுவை கூட நான் இப்படிதான் அறைவேன். அப்ப நான் என்ன ஷாலுவா? இப்படி கணத்துல ஓங்கி அறைற? இதெல்லாம் ஒரு அறையா என்ன? இதெல்லாம் சும்மா அன்பா தட்டுறது. ஷாலு, உங்ககிட்ட ஒன்னு கேட்கவா? கொஞ்சம் பர்சனல் டைப். நீ எப்படி ஃபீல் பண்ற? எதை பத்தி பேசுற? அது சித்தி அண்ட் நேஹா பத்தி. இவங்க என்ன பண்றாங்க? இவங்களுக்குள்ள என்ன நடக்குது? உனக்கு என்ன தோணுது? இததான் கேட்க வந்தியா? பர்சனலா? ஆமா, சொல்லு. அவங்களுக்குள்ள என்ன நடக்குது?
அது எனக்கு எப்படி தெரியும்? செவத்துக்கு அந்த பக்கம் எதுவும் தெரியாது. உன்னால பார்க்க முடிஞ்சா பாத்துக்கோ. அதோட நீ ஒரு வாட்டி சொன்னி உனக்கு 4 கண்ணு இருக்குன்னு, 2 முன்னாடி 2 பின்னாடின்னு. அப்ப நீயே பாத்துக்கோ. நான் சொன்னேனா? அட ஆமா, அன்னைக்கு சொன்னேன். நாட் பேட் ஷாலு, நாட் பேட், நாட் பேட். எல்லாத்தையும் நீ ஞாபகம் வச்சிருக்க. வெரி குட். அதோட என்கிட்ட ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ தானே கேள்வி கேட்ட, பதில் சொன்ன. இதான் பதிலா? கேள்வி கேட்ட பதில் தான் இது. ஓஹோ, அப்படியா? அப்படி ஷாலு, அப்படிதான். இதெல்லாம் ஏன் தப்பா? மை ஃபால்ட். பரவாயில்ல ஆயுஷ், இப்போ அது ஒத்துக்கறிய. ஷாலு, ஆயுஷ், நீ ஏன் இவ்ளோ சண்டை போடுற? ஏனா நீ நான் டூ தொலை ஆயுஷ்க்கு. நாட் டு, இல்லனா ஐ டு, டபுள் டு, ட்ரிபிள் டு, 4 டு, 5 டு. ஜோக்கிங். உனக்கு தெரியுமா, எனக்கும் சேம் டு சேம் இந்த மாதிரி ஜோக்கிங் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆமா, அந்த பல்வேந்தர் கூட அப்படி என்ன சண்டை உனக்கு அட, நடந்தது? அவன் கிடக்குறான் குப்பை தொட்டி. ஐ மீன் தட் சீட் பர்சன். அவனை பத்தி பேசி மூட ஸ்பாயில் பண்ணாதீங்க. லெட் இட் கோ. ஸ்பீக் பண்றதே வேஸ்ட் தான். யப்பா. ஓஹோ மை காட்னஸ், பாத்தியா? நேஹா வந்து அவளோட கையாலேயே உனக்காக பால்ல மஞ்சள் எல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்கா. அவளுக்கு உன் மேல எவ்வளவு லவ் பாத்தியா? அதாவது அக்கறை, ஃபீலிங்ஸ், மரியாதை, கவலை, சிந்தனை, கார்பெட், ரெஸ்பெக்ட். அதேதான், சேம் டு சேம். என்ன நேஹா, வாட் யூ டு? வை ஸ்டாண்டிங்? கிவ் மில்க். நில நேஹா, நேஹா இத பண்ணாலா? இல்ல காட்டு. வாட் காட்டு? பானி ஏய். கூட இருந்தா, ஆனா நான் தான் பண்ணேன். சொல்லு பானி. நேஹா தான் பண்ணா. ஆயுஷ், நீ குடி. ஆ, அட குடி ஆயுஷ், இத பாரு. ஒரு தடவை நீ அதை குடிச்சினா அதுக்கப்புறம் நேஹாவோட ஹேண்ட் ஒர்க்க நீ நல்லா புரிஞ்சுப்ப. குடிச்சு பாரு. எப்படி இருக்கு? ரொம்ப வார். அது ஆ, ரொம்ப வாவா இருக்கு. எப்படி இருக்குன்னா, அதாவது வெறும் ஆயுஷ்காகவே எக்ஸ்க்ளூசிவா பண்ண மாதிரி இருக்கு. ரொம்ப பிரமாதம். அப்ப எல்லாத்தையும் குடி. ஆ, ஆயுஷ், சீக்கிரம் குடி. ஃபுல்லா குடி. குடிச்சுதான் ஆகணும். நேகா ஸ்பெஷலா உனக்காக பண்ணிருக்கால. நேஹா, சேவ பண்ணு, கால் அமுக்கு. நாங்க வரோம். பவானி, கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறியா? அப்பா, லைஃப்ல முதல் முறையா ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கா. நேஹாவை ஆயுஷ் கிட்ட விட்டுட்டு போயிருக்கா. இப்போ நேஹா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணுமே. நேஹா விட்டுறாத. தனியா ஆயுஷ இங்க விட்டுறாதன்னு சொன்னேன். பாவம் உடம்பு சரியில்லாம இருக்கான் இல்லையா? ஓகே ஆயுஷ், மீ கோயிங் கிச்சன். உள்ள நிறைய வேலை இருக்கு. வீட்ல எல்லா வேலையும் நான் தான் பாக்குறேன். நேஹாக்கும் நிறைய கத்து கொடுத்திருக்கேன். சேம் டு சேம். ஓகே நேஹா, டேக்கிங் கேர். ஓகே ஓகே. ஓகே. உங்க அம்மா ஒரு மதர் இந்தியா டைப் மதர். ஆயுஷ், நீ பால் குடி. நல்லா இருக்குல்ல? சாரி. ஷாலு, என்ன நீ? என்னாச்சு? நீ நல்லா இருக்கியா? ஒன்னும் ஆகலல்ல? என்னாச்சு? ப்ளீஸ் ஆயுஷ், ப்ளீஸ். என்னாச்சு ஷாலு? சரி. ஓ, நீ நல்லா தூங்கிட்டு இருந்தல, ஏன் கத்துன? டெல் டெல் டெல். மேம், நீங்க சொன்ன மாதிரியே ஆயுஷ் கிடைச்சதால ஃபுல் ஃபோர்ஸ்ல பல்வேந்தரை தேட சொல்லிருக்கோம். எல்லா ரோட்ஸையும் பிளாக் பண்ணிருக்கோம். ஆனா மேடம், இது வரைக்கும் அவன் எங்க போனானே தெரியல. எவ்வளவு நாள் தப்பிப்பான்? குற்றவாளி எவ்வளவு ஓடினாலும், அவனோட கால்கள் எவ்வளவு நீளமா இருந்தாலும், சட்டத்தோட கால்களை விட அவனோட கால் பெருசா இருக்காது இல்லையா? அதுவும் இல்லாம இந்த துர்கா தேவியோட கையில எல்லா குற்றவாளியோட கழுத்தோட அளவும் இருக்கு. பல்வேந்தரோடதும் தான். கண்டிப்பா கையில சிக்குவான். ஆனா அதுக்கு முன்னாடி உண்மையான குற்றவாளிய கண்டுபிடி. உண்மையான குற்றவாளியா? ஆமா, பல்விந்தர் ஒரு பகடக்காய். அவனை யூஸ் பண்ணிருக்காங்க.
ஆனா உண்மையான குற்றவாளி வேற யாரோ, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஓபராய் ஃபேமிலிக்கு யாரெல்லாம் விரோதியோ அவங்கெல்லாம் பல்விந்தரை பயன்படுத்திக்கிறாங்க, சரியா? அப்படி பார்த்தா இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நிறைய எதிரிங்க இருப்பாங்க. இது நார்மல் குற்றவாளி இல்ல, பிசினஸ் ஒரு பணத்துக்காக இதை பண்ணல. இந்த பகை பர்சனல். அப்படின்னா இது பிசினஸ் ரைவலா இருந்திருந்தா ஓபராய் குடும்பத்தோட முழு ரகசியமும் இந்நேரம் வெளியே வந்திருக்கும். அவங்க இமேஜுக்கு எடுத்திருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. பல்விந்தர் இதை பண்ணல. அப்படின்னா இந்த விரோதியோட எண்ணங்கள் வேற ஏதோதான். அதாவது அவங்களுக்கு என்ன நோக்கம்னு நாம தெரிஞ்சுக்கிட்டா குற்றவாளியை நம்ம சீக்கிரமா பிடிச்சிடலாம். ஒருவேளை முதல்ல எதிரிங்க கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்கப்புறம் எண்ணங்கள் தெரிய வரலாம். ஏன்னா இப்ப அவன் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பான். அவனை பத்தி வெளியே தெரிஞ்சதும் போலீஸ் அவனை தேடுறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தாலும் எல்லா குற்றவாளியும் ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பா தப்பு செய்வாங்க. நாம அந்த தப்பை தான் கண்டுபிடிக்கணும். அத கண்டுபிடிச்சிட்டா அவன் மாட்டிப்பான். நிதா தூங்கிட்டு இருந்தல, ஆனா ஏன் கத்தன? டெல் டெல்